ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வேலை என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அழிஞ்சு போன வாழையில் புடலங்காய் செடி நடுறதுக்கு இந்த இடத்த எப்படி தயார் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முதல் இந்த தாவாழையை சுற்றி இருக்க பக்கக்கண்ணெல்லாம் நல்லா தட்டி விட்டுட்டு அந்த தாவாழையை மட்டும் விட்டுறணும். ஏன்னா அது ஆல்ரெடி அழிஞ்சு போச்சு, அதை வெட்டி ஒரு புண்ணியமும் இல்லை. உச்ச கையோடு அடுத்து என்ன பண்ணணும்னா, ஓடையில் இருக்க 1-2 பெரிய செடியும் நல்லா தட்டி எடுத்துட்டு ஆல்ரெடி வகுந்து போட்டிருக்க பாரை மொத்தமாக மூட்டி விட்டுட்டு இந்த சைடும் அந்த சைடு இருக்க நல்லா மண்ணை ஏற்றி அடைக்கணும். அப்போ தான் அது தண்ணி பாயும்போது அது உடைக்காமல் இருக்கும். ஏன்னா இது புதுசாக போடுற பாருங்கனால இது நல்லா ஏற்றி அதுக்கு ஈக்குவலாக அடைக்கணும். மணி ஒரு 8 மணி இருக்கும். பயக்காரால் அப்படியே ஒரு டீயும் ஒரு மிளகா பச்சியும் வேண்டிட்டு வந்துட்டாங்க. டீயை குடித்து எந்திக்கும் பொம்பளையாலும் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த ஓடையில் உள்ள செத்தெல்லாம் அள்ளி போட்டு கரெக்டாக ஒதுக்கிறதுக்கு கரெக்டாக வந்துட்டாங்க. குழி எதுக்கு தோன்றோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா புடலைங்க அதை இதை தான் நடும். இது குழி கிடையாது, அந்த மண்ணை நல்லா கிளறி விடும். அப்போ தான் நல்லா வேர் போட்டு அந்த இடத்துல உடனே செடி நல்லா வளரும். பாருங்கள், ஒரு வழியை வேலையை முடிச்சிட்டோம். இன்றைக்கான வேலையை எப்படியோ கடவுள் புண்ணியத்தில் வேலையை முடிச்சிட்டோம். மனசுக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்தது. இதான் எங்கள் வேலை. கஷ்டமான வேலையாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். சரி, அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.